இப்போ நம்ம இந்த சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்குமான மேட்சுக்கான இதை பார்க்கலாம். இதில் இந்த மேட்ச்சில் வந்து இப்போ வர ஹை பர்சன்டேஜ் கேப்டன் வந்து மேக்ஸ்வெல் இருக்காங்க. ஹை பர்சன்டேஜ் விசியும் பார்த்தீங்கன்னாலும் மேக்ஸ்வெல்லில் தான் இருக்கிறாங்க. இது லாஸ்ட் டயத்தில் பார்த்தீங்கன்னா மேபி விராட் கோலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசியாகவோ இல்லை கேப்டனாகவோ ரெண்டில் யாராவது வரதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது. அப்படி மாறாமல் வைஸ் கேப்டன் லாஸ்ட் வர மேக்ஸ்வெல் தான் இருக்கிறாங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் அப்படி இருக்கிறாங்கன்னா இவங்க ஆர்சிபி ஜெயிக்கிற பட்சத்தில் சிவிசி அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ட்ரீம் டீமுக்கு வந்து உறுதியாக மேக்ஸிமம் வந்துடுவாங்க. இது ரெண்டாவது. இப்போது 9 கிரெடிட்ஸ் பிளேயர் இவங்க வந்து 9 கிரெடிட் பிளேயர்ஸு, இவங்க 8.5 கிரெடிட் பிளேயர்ஸ். பாசிபிள் இப்போ இருக்கிற வர பிளெயின் 11 யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் வந்து இம்பேக்ட் பிளேயராக வருவாங்க, அதை வச்சு நம்ம இது பண்ணியிருக்கிறோம். மேபி 1 or 2 சேஞ்சஸ் ஆகலாம். இப்போது 9 கிரெடிட்டில் பார்த்திங்கன்னா கெய்க்வாட் இருக்கிறாங்க, கோலி இருக்கிறாங்க, ஜடேஜா இருக்கிறாங்க, மேக்ஸ்வெல் இருக்கிறாங்க. இந்த மேட்சில் இப்போ இந்த சீசனில் கெய்க்வாடு தான் கேப்டன். கேட்டிங்களா? தோனி கேப்டன் கிடையாது, கெய்க்வாடு தான் கேப்டன். தோனி இருக்கிறாங்க, ஆனால் கெய்க்வாடு தான் கேப்டன் வந்து இது பண்ணுறாங்க. இப்போது இந்த 9 கிரெடிட்டில் பார்த்திங்கன்னா 4 பேரில் 4 பேரும் உள்ளே வர மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒருத்தரை இங்கேருந்து நம்ம லீவ் பண்ணி தான் ஆகணும். ஒருத்தர் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் 2 பேரை லீவ் பண்ணணும். இப்போ வர ஹை பர்சன்டேஜ் பேட்ஸ்மேன் வந்து விராட் கோலி தான். ஸோ அவர் ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை ஒரு நம்ம சொல்கிறத ஒரு டீமில் இது பண்ணி பாருங்கள். இன்னொரு இதில் நம்ம வந்து பிளேயரை வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். விராட் கோலி வராமல் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே இப்போ ஸ்ட்ராங் டீம், அதனால் அந்த மாதிரி இப்போ சிஎஸ்கே வின் ஆகிற மாதிரி எடுக்கிறதா இருந்தால் கோலியை விட்டுட்டு போகலாம். இல்லை ஆர்சிபி தான் நீங்கள் வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா மேக்ஸ்வெல், கோலி 2 பேரையும் எடுக்கலாம். ஆனால் 2 பேரும் ஹை பர்சன்டேஜ். இப்போ இவர் தான் சிவிசியில் இருக்கிறாரு. ஸோ இவரை வந்து நம்ம மஸ்ட்டாக எடுக்கணும். 1 கெய்க்வாட் 2, இவங்க 2 பேரும் மஸ்ட்டில் எடுத்துக்கலாம். ஜடேஜா வந்து நீங்கள் அவங்க செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா இவரை எடுக்கலாம். அப்படி இல்லை செகண்ட் பவுலிங் இவர் போட வரல, ஃபஸ்ட் பவுலிங் போடுறாருன்னா கொஞ்சம் விக்கெட் விழுறது கம்மி தான். செகண்ட் பவுலிங்லாம் விக்கெட் எடுக்க ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஜடேஜா வந்து செகண்ட் இதில் எடுக்கலாம். இப்போது இந்த கிரெடிட்டை பொறுத்தவரை கெய்க்வாட், மேக்ஸ்வெல் மஸ்ட்டு, ஜடேஜா செகண்ட் பிக்கில் எடுக்கலாம். கோலி இப்போ ஆர்சிபி வின் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு டீம் ரெடி பண்ணுங்கள். எப்போவுமே ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும். ப்ரைஸ் அமௌண்ட்டை வேறு கூட்டி வச்சுருக்குறாங்க. ஒரு டோர்னமெண்ட் ஃபாலோ ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ ஆர்சிபி வின் ஆகிற மாதிரி இப்போ ஒரு 10 டீம் போட்டிங்கன்னா சிஎஸ்கே வின் ஆகிறதுக்கான இதில் ஒரு 6, ஆர்சிபி வின் ஆகிறதுக்காக இதில் ஒரு 4 இப்படி போட்டுங்க. சப்போஸ் ஆர்சிபி வின் ஆகிற பட்சத்தில் இந்த 4 டீமுமே செலக்ட் ஆயிரும். ஆனால் இப்போ சிஎஸ்கே வின் ஆகிற பட்சத்தில் இந்த 6 டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோமா அப்படின்னா எல்லாருமே அதை நோக்கி வச்சுருப்பாங்க. அப்போ நம்மளோட பாயிண்ட்ஸ் இது கம்மியாகும். இது அப்படி கிடையாது, 4மே உள்ள ஹை இதில் உள்ளே போவோம். அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போது 9 கிரெடிட்டில் வந்து பார்த்தாச்சு. இப்போ 8.5ல் பார்த்தீங்கன்னா மிச்சல், ஃபேஃப் டு பிளஸிஸ், எம் சிராஜ் இருக்கிறாங்க. இதில் இருந்து மேக்ஸிமம் 1 இல்லைன்னா 2, அதுக்கு மேலே வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இப்போ இந்த கிரெடிட்டில் 2மே ஆர்சிபி, அதாவது ஆர்சிபி தான் அதிகமாக இருக்கிறாங்க. 2 பேர் இருக்கிறாங்க, இவங்க ஒருத்தங்க மட்டும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஆர்சிபி வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஃபேஃபையும் மிச்சல் சிராஜையும் எடுத்துக்கலாம். எம் சிராஜையும் முகமது சிராஜையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டேரி மிச்சலை எடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும்போது 2 பிளேயர்ஸ் இவங்க டீமில் இருந்து ஒரு டீம் தான் இப்படி இருக்கிறான்னா இவங்க வர்றது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இப்போ இவங்க வர்றது ரிஸ்க்கு. ஸோ இதில் ஒருத்தர் தான் எடுக்கணும், எம் சிராஜ் வரமாட்டார் நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபேஃபை எடுத்துக்கிடுங்க. இல்லை நான் வந்து விராட் கோலியும் மேக்ஸ்வெல்லையும் எடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பவுலர் பக்கம் போகிறேன்னா எம் சிராஜ் எடுத்துகிட்டு ஃபேஃபை விட்டுறலாம். அவர் ரீசன்ட் ஃபார்ம் வேறு கம்மியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க இது வந்து
இது வந்து 8 கிரெடிட்டு, இது 7.5, இது 7. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 8 இதில் வந்து 3 சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. இதில் சிவம் துபே வந்து இல்லை, அவர் கஷ்டம்தான், அவர் உள்ள மேட்ச் இன்றைக்கி ப்ளே பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ 4 பேர் இருக்கிறாங்க. 4ல் 2 பேர் வந்து ஆர்சிபி, 2 சிஎஸ்கே. இதில் வந்து எப்படி உள்ளே வருவாங்கன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே ஜடேஜா, அது போக மேக்ஸ்வெல்லு, அது போக ரவீந்திரான்னு எடுப்பீங்கன்னா கேமரான் க்ரீனை விட்டுறலாம். இல்லை ஆர்சிபி வின் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமரான் க்ரீனு, எம் சிராஜ் எடுத்திருந்தீங்கன்னா எம் சிராஜ் எடுக்காத பட்சத்தில் ஃபெர்கசன் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சகார். அப்போது இந்த 4ல் மேக்ஸிமம் பார்த்தா 3 to 2 தான், அதுக்கு மேலே வந்து ரிஸ்க்கு தான். இப்போ இவங்க 2 பேருமே ஒரே கிரெடிட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வேறு கிரெடிட்டில் இருக்கிறாங்க, சாரி வேறு டீமில் இருக்கிறாங்க. அப்போது இந்த டீமில் இருந்து ஒரு ஆளும் இந்த டீமில் இருந்து ஒரு ஆளும் இந்த டீமில் இருந்து ஒரு ஆளும் பவுலிங் எடுக்கலாம். இல்லைன்னா இந்த டீமில் ஆல்ரவுண்டர் ஒருத்தரும் இந்த டீமில் இவர் லோ பர்சன்டில் இருப்பார் தக்கூர். ஸோ இவர் விக்கெட் எடுத்தார்னா நல்ல நம்மளுக்கு பாயிண்ட்ஸும் ஏறும், திரும்ப வந்து பேட்டிங் பிடிக்க வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஒரு ரிஸ்க்கான டீம் எடுக்கிறதுல தக்கூரை தூக்கலாம், தக்கூரை எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போது இது வந்து 7.5 கிரெடிட் இந்த பொசிஷன். இது 8, இது பார்த்துட்டோம், இதை விட்டுருங்க, இதை கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. இப்போது 7.5ல் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் இதில் இன்னும் கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து போடுறேன், இப்போ கொஞ்சம் டைம் இல்லை. 7.5ல் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் பிளேயிங் லெவலில் இருக்கிறாங்க. 1 2 7 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இதில் மேக்ஸிமம் 6 பேர் ப்ளே பண்ண வந்துடுவாங்க, கேட்டிங்களா? இப்போ ஃபெர்கசன் இங்கே இல்லைன்னா, ஃபெர்கசன் இங்கே ப்ளே பண்ணலன்னா இங்கே ஜோசப் ப்ளே பண்ணுவார், கேட்டிங்களா? இப்போ இங்கே ஜோசப் ப்ளே பண்ணால் ஃபெர்கசன் வந்து கொஞ்சம் வெளியே போயிடுவார். அந்த மாதிரி தான் அந்த மாதிரி பிளேயிங் 11 வரும். இப்போ இதில் இருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7ல் மேக்ஸிமம் 3, ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஒரு ஆள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 4, அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, மேக்ஸிமம் 3 தான். அப்போது தோனி வந்து ஸ்ட்ராங் டீமோட விக்கெட் கீப்பர், அவரை எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஆர்சிபி வின் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த இதில் வர தினேஷ் கார்த்திக் எடுக்கலாம். இப்போ அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். இல்லை நம்ம தோனி வேணும், அப்போ 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து ரவீந்திரா, கேட்டிங்களா? 2வது. இப்போ ஏற்கனவே ரவீந்திரா இருக்கிறாங்க, ஜடேஜா எடுத்துருந்திங்கன்னா ஜடேஜா இருப்பாங்க. அது போக இப்போ ஒருத்தங்களை நம்ம எடுக்கணும். இதில் 5 பேர் ஆர்சிபி நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ் தான் இருக்கிறாங்க. இவங்க டாமினேட் பண்ணி இந்த 5 பேர்லேயே 3 பேரும் வந்துடலாம், இது ஒரு டைப்பாக நடக்கும். அப்படி இல்லைன்னா இதில் 3 பேரும், சாரி இதில் 4 பேரும், இதில் 1 நடக்கும். இப்போ சப்போஸ் அல்சாரி ஜோசப் இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, இந்த கிரெடிட்டில் இந்த பட்டிடார் மட்டும்தான் இருப்பார், அப்போ அவர் வரமாட்டார். இதை நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க. இப்போ சப்போஸ் ஜோசப் இல்லைன்னா இந்த இதில் பட்டிடார் மட்டும்தான் இருப்பார், அவரை அப்படியே விட்டுட்டு நம்ம சிஎஸ்கேலையே இப்போ இந்த இதில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா ரவீந்திரா, மொயின் அலி, இவர் லோ பெர்சன்டேஜ் பேட்டிங்கில் இருந்தால் ரகானையை எடுக்கலாம். அப்படி ஹை பெர்சன்டேஜ் ஆச்சுன்னா ரகானையை விட்டுருங்க, எடுக்க வேண்டாம். அவர் லோவில் இருந்தால் ரகானைக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி அது போக எம்எஸ் தோனி வந்து விக்கெட் கீப்பர் இதில் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க ரகானையை விட்டுட்டு இந்த 3 பேர் எம்எஸ் தோனி, ரவீந்திரா, மொயின் அலி, அப்படி இவங்க இதில் தனியாக அந்த கிரெடிட்டில் இல்லை பட்டிடாரும் இருக்கிறாங்க ஜோசப்பும் இருக்கிறாங்கன்னா, அப்படி கண்டிஷன் வருதுன்னா தோனி, ரவீந்திரா, அல்சாரி, ஜோசப்பு, ரவீந்திரா, பட்டிடார், எம்எஸ் தோனி. பட்டிடார் இல்லைனா ஜோசப், இந்த 2 பேரில் ஒருத்தர் எடுத்தால் போதும். இங்கே பட்டிடார் வர லைன் வரும்போது பாருங்கள், அவங்க எந்த பொசிஷனில் வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன கொண்டு போங்க. ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஜோசப்பு பாலில் மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது தினேஷ் கார்த்திக், லூம்னர், ஏடிப் இவங்க எல்லாம் 7வது கிரெடிட்டில் இருக்கிறாங்க. இப்போது இந்த கிரெடிட்டில் இவங்க எல்லாருமே ஆர்சிபி பிளேயர்ஸ் தான்.
இவங்க பிளேயிங் 11 வந்தால். அப்போ இந்த கிரிக்கெட்டில் இவங்க தான் டாமினேட் பண்ணி வருவாங்க. தேஷ்பாண்டே வந்து வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் வரமாட்டார். அவரை வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேட் பண்ணும்போது இவங்களை வந்து உள்ளே கொண்டு போவாங்க ஒரு பேட்ஸ்மேனை. அதுக்கப்புறம் திரும்ப பவுல் பண்ணுறப்போ தான் தேஷ்பாண்டியை கொண்டு வருவாங்க. ஸோ தேஷ்பாண்டியை விட்டுட்டு தினேஷ் கார்த்திக் பதிலாக நம்ம எம்எஸ் தோனி எடுத்திருப்போம். இந்த லூம்ரரை வந்து ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா ஏடீப் அக்ஷய்தீப் இவரை ட்ரை பண்ணலாம். இவர் வந்து நல்ல ஒரு பிக்காக இருப்பார், நல்லா பவுலிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. மேட்ச் இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு மேட்ச்சுங்கிறதுனால நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் மாறும். நம்ம அதை மேட்ச் அப்படி டோர்னமெண்ட் ஃபாலோ பண்ண தான் அதோட இது கிடைக்கும். அதனால் நீங்கள் ரிஸ்காக டீமை எடுங்க, நம்மளுக்கான வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த இது வந்து டோர்னமெண்ட் ஃபாலோ ஆக தான் நம்மளுக்கான விஷயங்கள் ஒன்று ஒன்றா கிடைக்கும். இப்போ முதலே வந்து கொஞ்சம் அந்த டோர்னமெண்ட் ஃபாலோ ஆகும்போது நமக்கு அந்த இதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ரெண்டாவது ரிஸ்க்கான பிளேயர்ஸும் உங்களுக்கு வந்து தெரியாது. அவங்கள வந்து ஒருத்தராக நம்ம வந்து லீவ் பண்ணவும் செய்யலாம். யார் இம்பேக்டாக வருவாங்கன்ட்டும் தெரியாது. சமீர் ரிஸ்வி இவர் இம்பேக்ட் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்வியை வந்து எப்படி வராரு, இவர் வருவாரா அப்படிங்கிறத பார்த்து இவர் வர்றதுக்கு இம்பேக்ட் பிளேயர் வருவார். அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பிடிச்சிட்டு அவரை வந்து அதுக்கப்புறம் வந்து இவருக்கு பதிலாக தேஷ்பாண்டேயோ இல்லை ஹங்கரேக்கரையோ கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் ஆர்சிபியும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் ஒருத்தங்களை வச்சு இப்போ போட்டுட்டு சிராஜ் இருக்காருன்னா சிராஜுக்கு விட்டுட்டு பேட்டிங்கில் ஒருத்தங்களை ஆட் பண்ணுவாங்க. அந்த லூம்ரரையோ பட்டிடாரையோ 2 பேரில் ஆட் பண்ணுவாங்க. அந்த இம்பேக்ட் பிளேயர்னால தான் பிளேயர்கள் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம டீமில் சிஎஸ்கேல வந்து மேக்ஸிமம் இவர் தான் இம்பேக்ட் வர்றதுக்கு அதிகமான 100% வாய்ப்பு இருக்குது. இவருக்கு பதிலாக தான் தேஷ்பாண்டே இல்லைனா இதை மாற்றுவாங்க. ஸோ மேக்ஸிமம் இவங்க லோ பர்சன்டேஜில் இருக்கிறாங்க. இந்த 6.5 பாருங்கள், 3 பேருமே ரவாட்டு, ஒய்தயால், எம்டகர் 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் மேக்ஸிமம் 2 பேர் பாசிபிள் லெவனில் வந்தால் நீங்கள் வந்து இவரை எடுத்து பாருங்கள், எம்தகர். இவர் இப்போ ஸ்பின் பண்ணுவார், நல்லா பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2வது ரிஸ்வி. இந்த இவ்வளோ இது லோ கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் தான். இந்த 2 பேரே அதிகம், அதனால் 2 பேர் போதும். மேக்ஸிமம் 50க்கு கீழே, அதாவது 50% கீழே 4 பேர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இல்லை மினிமம் 3 பேர். ஏன்னா அப்படி தான் அது அமையும். அதே மாதிரி ஒரு அதாவது ஒரு கேப்டன், இப்போ ஒரு மிச்சலை கேப்டனாக கொடுக்குறீங்கன்னா அவரோட பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 above இருக்கும். அப்புறம் விசி வந்து அவரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. ஒரு 50 இல்லை 60 இல்லை 40 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் அந்த மாதிரி தான் அது அமையும். ஏன் இந்த கம்மியான பெர்சன்டேஜ் பிளேயர் கூட உள்ளே வருவாங்க. அதனால் அந்த மாதிரி கொடுங்க. இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சி வந்து கம்மியான பெர்சன்டேஜில் கொடுத்துட்டு விசி வந்து விராட் கோலி, ஃபேஃப் டு பிளஸிஸ் அந்த மாதிரி கொடுங்க. இப்போ இந்த டீமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிஎஸ்கே வின் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுக்கு உள்ள மாதிரி டீம் எடுத்திருக்கோம். இப்போ சப்போஸ் இந்த இதில் வந்து கோலி வேண்டான்னா, கோலி வந்து ஹை பெர்சன்டேஜ் சியும் இவரும் வந்து மேக்ஸில் 2 பேரும் வர்றது கஷ்டம்தான். சப்போஸ் இவங்க 2 பேரும் உள்ளே வராங்க அப்படின்னா இந்த மாதிரி சிவிசி மாறிடும், வேறு யாருக்காவது மாறும், அப்படி அந்த மாதிரி மாறும். அப்படின்னா 2 பேரும் உள்ளே வந்துடுவாங்க. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 9 கிரெடிட்டில் எல்லாருமே உள்ளே வரமாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க வராமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் போயிடுவாங்க. சரி, இப்போ இந்த டீமில் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வின் ஆகிற மாதிரி தானே டீமு தான் இது பண்ணியிருக்கிறோம். ஒரு லோ பெர்சன்டேஜ் பவுலரு, ஹை பெர்சன்டேஜ் இவரும் கொஞ்சம் லோ பெர்சன்டேஜில் தான் இருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரவீந்திரா ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேனு. நம்ம ஜடேஜா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் போடுறாருன்னா நல்லா சப்போர்ட் ஆகும். மிச்சல் வந்து நல்லா பேட்டிங் பண்ணுறதுக்கான இது அவருக்கு இருக்குது. அதே மாதிரி விராட் கோலி, அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு இம்பேக்ட் பிளேயராக வருவார். 2வது எம்எஸ் தோனி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த டீம் வந்து இது ஈக்குவல் டீம் தான். ஆனால் ஆர்சிபிக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி தான் எடுத்திருக்கு. ஹை பர்சன்டேஜ் சிவிசி இருக்கிறதுனால மேக்ஸ்வெல் வந்து ஒரு வேளை அவர் விளையாண்டாருன்னா சிவிசி அளவுக்கு விளையாடுறதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸ்வெல். 2வது கொஞ்சம் இவர் லோ பர்சன்ட்டில் இருந்தாருன்னா இவருக்கான இது கேமரான் க்ரீனுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஃபேஃப் டு பிளஸிஸ் பேட்டினுக்கு கொஞ்சம் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெய்க்வாடுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு இருக்குது.
ரவீந்திரா வந்து டீமில் வந்து ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மர், இவர் மஸ்ட்டு. தக்கூர் இல்லைனா நீங்கள் சகார் யாராவது ஒருத்தரை கூட எடுத்துகிட்டு இதில் தக்கூரை தூக்கிட்டு நீங்கள் அந்த டீப்னு ஒருத்தர் இருப்பார் ஆர்சிபியில், அவரை கூட நீங்கள் உள்ளே வைக்கலாம். இல்லை ஃபெர்கசன் வரலன்னா ஃபெர்கசனுக்கு பதிலாக அல்சாரி ஜோசப் வந்து வைக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி நீங்கள் வேறு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸான இதில் வந்து டீமை வந்து எடுத்து பாருங்கள், பிளேயர்ஸை மாற்றி பாருங்கள். நம்ம சொன்ன கிரெடிட்டில் யாரை லீவ் பண்ணலாம், யாரை கொண்டு வரணும் அப்படின்ட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம மாற்றும் போது தான் அவங்க இதில் வந்து நம்ம அந்த ரொட்டேஷன் பண்ணும்போது அந்த பிளேயர்ஸ் க்ளீனாக வருவாங்க. நம்ம அந்த சிவிசி இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யார் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது, யார் செகண்ட் இன்னிங்ஸில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு. அந்த நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் அது லாங் வீடியோ தான், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஏன் இவங்க வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன் இவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். இன்னும் மேலும் நம்ம டீம் போட அதோட இது கூடும். காம்படிஷன் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் இந்த மேட்சஸில், ஐபிஎல்லில். ஆனாலும் நம்மளோட இதை நம்ம கண்டிப்பாக வின் பண்ணியே ஆகணும். 1 crore வின் ஆகணும் உறுதியில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கான பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ.